வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூர் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம பேரண்டல் கண்ட்ரோல் கைட் அதோடைய முழுமையான செட்டப் எப்படி பண்ணுறது, என்னென்ன அப்ளிகேஷன்ஸில் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேரண்டல் லாக் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதனால அதை பற்றி ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம். ஸோ டெக்னாலஜினால நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் நிறையா இருக்குது. அதனால குழந்தைகள்லாம் எப்படி அஃபெக்ட் ஆகிறாங்க, டீனேஜர்ஸ்லாம் எப்படி அஃபெக்ட் ஆகிறாங்க அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்தோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கிளிக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் எப்படி பாதிக்கப்படுறாங்க டெக்னாலஜியில் இருக்கிற அடல்ட் கண்டென்ட்ஸ்னால, எக்ஸ்பிளிசிட் கண்டென்ட்ஸ்னால அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ அதை நம்ம ஈஸியாக பிளாக் பண்ணலாம். இப்போ ஒரு 5 வயசு 6 வயசு பையனுக்கு நம்ம ஃபோன் கொடுக்குறோம் அப்படின்னா அதில் நீங்கள் பேரண்டல் கண்ட்ரோல் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க என்னென்ன கண்டென்ட் பார்க்கணுமோ அதை மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். மற்றது எல்லாமே பிளாக் ஆகிருக்கும். ஸோ அவங்க இப்போ எஜுகேஷனுக்கு, ஸ்கூல் சம்மந்தமான ஹோம்ஒர்க்ஸ்க்கு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, இல்லைன்னா நிறைய சயின்ஸ் ரிலேட்டடாக பார்க்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அது எல்லாமே ஓப்பனாக இருக்கும். பட் உங்களுக்கு லாக் பண்ண வேண்டிய அடல்ட் கண்டென்ட் இருக்கக்கூடிய எல்லா சைட்ஸுமே பிளாக் ஆயிரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷனில் தொடங்கி ஒரு ஓஎஸ்க்கும் தனித்தனியாக பேரண்டல் கண்ட்ரோல் லாக் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யூடியூப், இப்போ யூடியூப் நீங்கள் ஜென்ரலாக ஒரு யூடியூப் நீங்கள் ஒரு குழந்தைக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க எதை வேணால் சர்ச் பண்ணலாம். அதில் பார்த்தீங்கன்னா அடல்ட் கண்டென்ட்டும் சேர்த்து வரும், எக்ஸ்பிளிசிட் கண்டென்ட்டும் சேர்த்து வரும். ஸோ யூடியூப் கிட்ஸ் அப்படின்னு தனியாக யூடியூப் கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. நீங்கள் இப்போ ஒரு குழந்தைக்கு யூடியூப்ல வீடியோ பார்க்க கொடுக்குறீங்க அப்படின்னா யூடியூப்ல லாகின் பண்ணாமல் யூடியூப் கிட்ஸில் நீங்கள் லாகின் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அண்டர் 18 கண்டென்ட் மட்டும்தான் இருக்கும். எந்த விதமான ஒரு எக்ஸ்பிளிசிட் கண்டென்ட்டும் இருக்காது. ஸோ இது மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸில் நிறைய கண்ட்ரோல் இருக்குது. அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் எப்படி பேரண்டல் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் ஆண்ட்ராய்டில் 2 மெத்தட் வழியாக நீங்கள் பேரண்டல் கண்ட்ரோல் பண்ணலாம். ஒன்று உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இமெயில் ஐடி கிரியேட் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரை சிங்க் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்களால எந்த ஒரு புது அப்ளிகேஷனுமே டவுன்லோட் பண்ண முடியாது. எந்த ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணினாலும் உங்களுடைய மெயில் ஐடியோட பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ இது வேண்டாம், நான் ஒரே ஒரு மெயில் ஐடியை தான் ஆண்ட்ராய்டு லாகின் பண்ணியிருக்கேன், அதுலேயே எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் செட்டிங்ஸில் போய் பேரண்டல் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் செலக்ட் பண்ணி நீங்கள் அதில் இருக்கிற ஃபில்டர்ஸில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அந்த பேரண்டல் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா above 18 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இல்லைனா டீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இல்லைனா கிட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்படின்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் ஃபோனை உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ கொடுத்தாலும் அவங்க சர்ச் பண்ணும்போது எந்த அப்ளிகேஷன் சர்ச் பண்ணாலும் அந்த அப்ளிகேஷன் சப்போஸ் ஒரு அடல்ட் கண்டென்ட் அப்ளிகேஷனாக இருந்தால் அது வரவே வராது, அதை இன்ஸ்டால் பண்ணவும் முடியாது. ஸோ இது ஆண்ட்ராய்டில் நம்மளுக்கு இருக்கிற ஒரு பேரண்டல் கண்ட்ரோல் மெத்தட் அப்படின்னு சொல்லணும். இது வழியாக நம்ம எந்த ஒரு எக்ஸ்பிளிசிட் அப்ளிகேஷன் இல்லைனா அடல்ட் அப்ளிகேஷன் குழந்தைங்க யூஸ் பண்ணாமல் தவிர்க்க முடியும். அடுத்தது நம்ம iOSல எப்படி பேரண்டல் கண்ட்ரோல் போடுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ iOSல பார்த்தீங்கன்னா நீங்கள் செட்டிங்ஸில் போய் ஜென்ரல் அப்படின்னு போயிட்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில் எனேபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோட் கேட்கும். நீங்கள் அந்த கோடெல்லாம் செட்டப் பண்ணி நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடியூன், சஃபாரி இது மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்துடும். ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடல்ட் கண்டென்ட் இல்லைனா எக்ஸ்பிளிசிட் கண்டென்ட்லேருந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகும். பட் இதில் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஃபோனில் அதை பண்ணுறீங்க, உங்களுடைய சன்னோ இல்லை ஒரு மைனர் கிட்ட நீங்கள் கொடுக்குறீங்க ஃபோனை, அப்போ மட்டும் அது ரெஸ்ட்ரிக்ட் ஆகணும் அப்படின்னா அது நடக்காது. ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ணும்போதும் உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ட் ஆகி தான் வரும். ஸோ நீங்கள் ஒரு தடவை போயும் அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை எனேபிள் பண்ணி டிசேபிள் பண்ணிட்டு இருக்கணும். அது கொஞ்சம் அநாயகமாக இருக்கும். பட் மற்றபடி உங்களுக்கு ஒரு குழந்தைக்குன்னு ஒரு ஃபோன் கொடுக்க போறீங்க, அதில் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த செட்டிங்ஸில் போய் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா அது வெப் ப்ரௌசராக இருந்தாலும் சரி, ஐடியூன்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே இந்த பேரண்டல் கண்ட்ரோல் எனேபிள் பண்ணி தான் இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் குழந்தைக்கு தைரியமாக ஃபோனை கொடுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரௌசர்ஸில் எப்படி பேரண்டல் கண்ட்ரோல் ஆன் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஒரு ப்ரௌசர்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப் சர்ச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் ஸ்விட்ச் ஆன் பண்ணிடலாம். அப்படி இல்லைனா உங்களுடைய ஆன்டிவைரஸ், ஃபயர்ஃபாக்ஸ் இது மாதிரி அப்ளிகேஷன்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப் சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஆன்டிவைரஸ்லையும் நீங்கள் பேரண்டல் கண்ட்ரோல் ஆன் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்கறது வழியாக உங்களுக்கு வெப்சைட்ஸில், ப்ரௌசர்ஸ்லாம் எந்த ஒரு எக்ஸ்பிளிசிட் கண்டென்ட்டும் வராமல் பிளாக் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிஸ்டம்ஸ், அதாவது விண்டோஸ் அண்ட் மேக்கில் பார்த்தீங்கன்னா எப்படி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ விண்டோஸ் அண்ட் மேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் தான். அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அது கிளிக் பண்ணாலே ஸ்டெப்ஸ் உங்களுக்கு தெரியும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத. ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு லாக்டவுன் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும் விண்டோஸில். அந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா எப்போல்லாம் குழந்தைகள் லாகின் பண்ணுறாங்களோ அந்த அக்கௌண்ட்டை அவங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ஆக்சஸ் இருக்கும், ஒரு அக்கௌண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அதை நீங்கள் அட்மின் அப்படின்னு வைக்கிறீங்கன்னா
அதில் வந்து எல்லா ரெஸ்ட்ரிக்ஷனுமே வந்து ரிமூவ் ஆயிருக்கும். நீங்கள் வந்து எந்த வெப்சைட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். உங்கள் குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்கள் குழந்தை லாகின் பண்ணும்போது அந்த ப்ரொஃபைலில் வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட் எல்லா வெப்சைட்ஸுமே வந்து பேரண்டல் கண்ட்ரோல் ஆன் ஆயிருக்கும். அதே மாதிரி அப்ளிகேஷன்ஸும் வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஆகிருக்கும். ஸோ இது மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து அந்த சிஸ்டமில் இருக்கும். ஸோ இது வந்து ஒன் டைம் ப்ராசஸ் தான். ஒன் டைம் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து எந்த விதமான ஒரு அடல்ட் கண்டென்ட்டோ எக்ஸ்பிளிசிட் கண்டென்ட்டோ வந்து அந்த ப்ரொஃபைலில் வந்து ஆக்சஸ் ஆகவே ஆகாது. மேக்லேயும் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மெனு சிஸ்டம் ப்ரிஃபரன்சஸில் போய் பேரண்டல் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். உங்களுக்கு வந்து உங்கள் குழந்தை வந்து 4+ ஏஜா இல்லை 7+ ஏஜா இல்லை 16+ ஏஜா அப்படின்னு கேட்கும். ஸோ நீங்கள் வந்து அதை செலக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4+ கண்டென்ட் மட்டும்தான் டெலிவர் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து அது எப்படி அந்த சிஸ்டம்க்கு வந்து தெரியும் 4+ கண்டென்ட் மட்டும் தான் இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகளாவிய வெப்சைட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கண்டென்ட்டுக்குமே வந்து ஒரு ஏஜ் டேகிங் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ரிக்யர்மெண்ட் ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா அது வந்து அடல்ட் கண்டென்ட்டா இல்லை வந்து அது வந்து 6+ இல்லை 16+ அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16+ இல்லை 18+ இல்லை எல்லாருக்குமே பார்க்கக்கூடிய கண்டென்ட்டா அப்படின்னு வந்து தெரியும். ஸோ அந்த கண்டென்ட் ஃபில்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து மேக்ல வந்து சிஸ்டம்ஸ் வந்து காட்டும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா மேக்ல வந்து ஒன் டைப் செட்டப் தான். நீங்கள் வந்து ஒன் டைம் இதை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய விஷயமே இல்லை. ஒரு தடவை உங்களுடைய குழந்தையை வந்து லாகின் பண்ணும்போதும் அந்த சிஸ்டம்ஸ் பை டிஃபால்ட் பார்த்தீங்கன்னா பேரண்டல் கண்ட்ரோல் வந்து ஆனாக இருக்கும். அது வந்து ஒரு அப்ளிகேஷன் மட்டும் இல்லை, த்ரூ அவுட் அப்ளிகேஷன் த்ரூ அவுட் த சிஸ்டம் வந்து எத்தனை ஆப்ஸ் யூஸ் பண்ணாலும் பை டிஃபால்ட் வந்து அது வந்து ஸ்விட்ச் ஆன்ல தான் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சைல்ட் ஸ்பெசிஃபிக் சைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சைட்ஸ் இருக்கு. அந்த சைட்ஸே வந்து உங்கள் குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் காட்டலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து குழந்தைகளுக்கு கூகுள் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, இதில் நீ போய் சர்ச் பண்ணும் அப்படின்னு காமிச்சு அதை பழக்கினா மட்டும்தான் டெய்லி வந்து அந்த குழந்தைகள் வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் கிடில் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட் பேரண்டல் கண்ட்ரோல் இருக்கிற அப்ளிகேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது கிட்ஸ்க்காக செய்யப்பட்ட ஒரு சர்ச் இன்ஜின். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து உங்கள் குழந்தைய வந்து என்ன சர்ச் பண்ண சொன்னாலும் வர்ற கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து கிட்ஸுக்கு ஏற்ற கண்டென்ட்ஸ் மட்டும்தான் வரும். ஸோ பை டிஃபால்ட் உங்கள் குழந்தை யூஸ் பண்ணுற சிஸ்டத்தில் வந்து நீங்கள் வந்து ஹோம் பேஜில் கூகுளுக்கு பதிலாக கிடில் வந்து ஹோம் பேஜாக செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா குழந்தைய வந்து கிடில் யூஸ் பண்ணி பழகிரும். அதே மாதிரி தான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி யூடியூப் கிட்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் வந்து கிட்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபைல் இருக்குது. அமேசான் பிரைமில் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபைல் இருக்குது. ஸோ உங்கள் குழந்தை எந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாலும் அவங்கள வந்து இது மாதிரி சைல்ட் ஸ்பெசிஃபிக் சைட்ஸ் இல்லைனா சைல்ட் ஸ்பெசிஃபிக் ப்ரொஃபைலை வந்து யூஸ் பண்ண வச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எந்த விதத்துலையும் வந்து எக்ஸ்பிளிசிட் கண்டென்ட் வரவே வராது. கடைசியாக பார்த்தீங்கன்னா பேரண்டல் கண்ட்ரோலை இன்டர்நெட் வழியாக எப்படி வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஒரு அப்ளிகேஷன்லையும் எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஆனால் நீங்கள் வந்து உங்களுடைய இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் வழியாகவே நீங்கள் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். உங்களுடைய வைஃபையை நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வீட்டில் ஒரு வைஃபை இருக்குன்னா அந்த வைஃபை நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணியிருக்கிற எந்த டிவைஸுமே வந்து இன்அப்ராப்ரியேட் கண்டென்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாத மாதிரி நீங்கள் லாக் பண்ணலாம். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து டிஎன்எஸ்ல போய் செட்டிங் பண்ண வேண்டியது இருக்கும். பட் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு தடவை செட் பண்ணிட்டீங்கன்னா எந்த டிவைஸ்லையுமே அது வந்து ஒர்க் ஆகாது. எல்லா டிவைஸ்லையுமே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ஆன் ஆயிரும். ஸோ அது வந்து உங்களுக்கும் வந்து சில நேரங்களில் வந்து பிரச்சனையாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் பார்த்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கிளியராக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். நீங்கள் வந்து ஒன் செட்டப் பண்ணி பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக போயிடும். பேரண்டல் கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம். குழந்தைகளுக்கு வந்து கண்டிப்பாக அதை வந்து நம்ம வந்து பண்ணி தான் கொடுக்கணும். அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து எது பார்க்க வேண்டிய கண்டென்ட்டோ அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஆக்சஸ் இருக்கும். அண்ட் அவங்க வந்து பார்க்கக்கூடாத கண்டென்ட்டுகள் வந்து தவிர்க்கப்படும். இது எல்லாத்தையும் தாண்டி பேரண்டல் கண்டென்ட் போட்டாலும் நம்ம வந்து குழந்தைகளோட பேச வேண்டியது ரொம்ப ஒரு முக்கியமான கடமை. குழந்தைகளுக்கு வந்து டெக்னாலஜி அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி அதில் இருக்கிற பாதிப்புகள், அதில் இருக்கிற தீய குணங்களையும் வந்து நம்ம அறிமுகப்படுத்தி ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நல்ல ஒரு கான்வர்சேஷன் குழந்தைகளோட இருக்கும்போது எந்த விதமான டெக்னாலஜி இம்பாக்டும் வந்து அவங்கள பாதிக்கும் போது நம்ம வந்து அப்பவே தடுத்துடலாம், முளையிலே கிள்ளி எரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய டெக் அப்டேட்ஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.